அதுக்காக இடுப்புக்கு எலும்புக்கெல்லாம் நல்லது. உளுந்து 1 கப்பு. இன்னைக்கு நம்ம கிண்ட போற களிக்கு எள்ளுல வச்சு களி கிண்ட போறோம். உளுந்து சின்ன ஒரு கப்பு எள்ளு, கொஞ்சம் அவல், தேங்காய், திராட்சை, ஏலக்காய், வெள்ளம் மட்டும் கம்மியா போட்டுக்கிறோம். தித்துப்பு எங்க வீட்டுல யாரும் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. அதனால கொஞ்சமா வெள்ளத்தை போட்டு சாப்பிட்டோம்னா உளுந்து ஓரளவு நல்லா செவந்த பிறகு எள்ளை தனியா போட்டோம்னா எடுத்துக்கிட்டே இருக்கும். இதுலயே நம்ம எள்ளையும் 1 கப்பு போட்டுடலாம். பாருங்க செவக்க. இதை நல்லா நுணுக்கிக்கணும். அவளை லைட்டா நல்லா பொடி பண்ணிக்கிட்டோம். அவளை லைட்டா தான் அடிச்சுக்கணும். வெள்ளம், தண்ணி நிறைய 2 கிளாஸ் தண்ணி. நான் கொஞ்சோண்டு உப்பு லைட்டா அவளை அடிச்சா போதும், சீக்கிரம் வந்துடும். இதுல ஒன்னா கலந்துக்கும். திராட்சை எல்லாம் கொதிக்குது. இதுல அப்படியே நைஸா தூவி கட்டி விடாம கிண்ட வேண்டியதான். அப்படியே ஒரு 3 நிமிஷம் அது அப்படியே தூக்குது. எள்ளு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. சாப்பிட்டோம். உடம்புக்கு தேங்காய் எதையும் மறக்க போறது. கொஞ்சம் போல நெய், முந்திரி, டேஸ்டும் அவ்வளவு நல்லது. எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க.